வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடையார் அண்ணாமலை. இப்போ நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம் தானே யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஜாதகம் நமக்கு வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு அமைப்பு. இப்போ குழந்தைகள் ஜாதகம் நமக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அது மூணாவது ஆப்ஷன் தான். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்துட்டோம். நம்ம இந்த கர்மவினை என்ன அனுபவிக்க போகிறோங்கிறது நம்ம அந்த தலை விதிங்கிறது நம்ம தலையில் கண்டிப்பாக எழுதியிருக்கும். அதை யாருனாலையும் நம்மளால் மாற்ற முடியாது. பட் ஆனால் நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த விதி இருக்கும், இது மாதிரிக்க நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஜாதகத்தில் இருக்கும். அப்போ நம்ம குழந்தையுமே அதே மாதிரிக்கே நம்ம தந்தைக்கு இது மாதிரிக்கே ஒரு பிரச்சனையை கொடுக்கணும், இல்லை இது மாதிரிக்கே ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குற அமைப்பில் அந்த குழந்தையும் பிறந்திருக்கும். இது எல்லாமே நம்மளோட ஜாதகத்தில் இருக்கும். அதை தாண்டி அதை அப்படியே டிஎன்ஏ ஜோதிடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரிக்கே நம்ம டிஎன்ஏ மரபணு மாதிரிக்கே அதே மாதிரி அந்த ஜோதிடம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள் ஜாதகத்துலேயும் இருக்கும். நம்ம தந்தைக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கணும், இல்லை ஒரு வீழ்ச்சி கொடுக்கணும், இல்லை உடல் ரீதியாக ஒரு சிலது எல்லாமே அதிலே இருக்கும். அது எங்கே இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அதனால் நம்ம குழந்தை பிறந்ததுனால அப்படின்னா, ஏன்னா நம்ம என்ன இந்த பூமியில் என்ன அனுபவிக்கணும் வந்திருக்கோம்னா கண்டிப்பாக அது நடக்கும், அது நடந்தே தீரும். அதை யாருனாலையும் மாற்றவே முடியாது. அது இந்த குழந்தைகள் மேலெல்லாம் பழிய போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலலாம் எந்த பிரயோஜனம் இல்லை. அதுவும் அந்த சூட்சமும் நம்ம ஜாதகத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கும். ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தம் எல்லாம் நம்ம தலையில் அப்படியே பர்டிகுலர் நம்ம ஒரு உயிரோட்டத்துக்கும் ஒரு இது இருக்குது. ஒரு கிரகத்துக்குள்ளேயும் அவ்வளோ காரகத்துவம் சொல்லுது. அவ்வளோ நுட்பங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஆராய்ச்சி உள்ளே போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஒரு இதுவே தெரியும். அப்போ அது மாதிரி ஒரு போது நம்ம இப்போ நம்ம குழந்தைகள் நிலையோ இல்லை நம்ம பொண்டாட்டி மேலேயோ யார் மாதிரி பழி சுற்றுறதுலாம் எந்த வேலையுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம எழுதப்பட்ட விதி. அது யாருனால மனைவி வந்ததுக்கப்புறம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, அதே மாதிரி நம்ம குழந்தை பிறகு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இல்லை நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும், இது எல்லாமே நம்மளோட ஜாதகத்தை நம்ம தலையில் எழுதியிருக்கும். நம்ம என்னவா ஆக போகிறோம், ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் பண்ண முடியுமா, நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குமா, நிரந்தரமாக கடன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா, இல்லை கடன் வருமா, இல்லை நான் அசிங்கப்படணுமா, அவமானப்படணுமா, ஏ டு இஜெட் நம்மளோட ஜாதகத்தில் பர்டிகுலராக இருக்கும். இது தெளிவான உள்ள ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லை ஆடியோவாவோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்லையோ ஏதோ வச்சுக்கிட்டு நீங்கள் படித்து பார்த்து பண்ணியோ உங்கள் வாழ்க்கையே ஒரு திரைப்படத்தில் இருக்க மாதிரிக்கே ஸ்க்ரீன் பிளே எழுதி வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடக்கும். ஸ்க்ரீன் பிளே தான். அடுத்த நோடி என்னன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை. இந்த ஜோதிடத்தில் அவ்வளோ நுட்பம் இருக்குது. அதை தெளிவாக நம்ம ஒரு ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான வாழ்க்கையை வாழ முடியும். விதியை மதியால் வெல்லலாம். மதிங்கிறது சந்திரன். அப்போ அறிவை கொண்டு கண்டிப்பாக வெல்லலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஜோதிட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப நல்லது. இது சார்ந்த ஜோதிட சித்தாந்தங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸில் நிறையா பேசுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.